ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். போன்லெஸ்ஸில் சிக்கனில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் வீட்டில், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணி வெளியே ஹோட்டல்லலாம் சிக்கன் வாங்கணும்னு நினைக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கும்போதே அந்த லுக் வந்து நம்மளுக்கு சாப்பிடணுங்கிற ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு, ஒரு 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும், அதுவுமே நம்மளுக்கு 300 கிராம்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த வெள்ளை கருவை மட்டும் அதில் விட்டுட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் முட்டையை. இப்போ வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மேரினேட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இது போன்லெஸ் சிக்கன், அதில் அப்படியே அப்சர்வ் ஆகி முட்டை சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இதை. அதனால் அது ஒன்றும் ஆகாது, நல்லா அழகாக வரும். இப்போ இதுக்கு தேவையான நம்ம வெங்காயம் எப்படி ஸ்கொயர் பீஸில் வெட்டி, சிம்லா மிர்ச், குடமிளகா, அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, அவ்வளோதான். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்குறேன். இந்த மாதிரி முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். வச்சுட்டு நம்ம ஏற்கனவே நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவரு, உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கடாய் எடுத்து அதில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஃப்ரை பண்ணும்போது, டீப் ஃப்ரை பண்ணும்போது கவனமாக அதை வந்து கருகாமல் அதோடய ஃப்ளேவர் நல்லா அழகாக இந்த மாதிரி கரெக்ட் தன்மையில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வீடியோ லென்த் ஆகுங்கிறதுக்காக அதை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணுறதை காட்டல. இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் வேகிற அளவுக்கு சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை கூட்டி வச்சோன்னா அதோட ஃப்ளேவர் மாறி போயிடும். பாருங்கள், எல்லா சிக்கனும் ஒரே மாதிரி கரெக்டாக அந்த தன்மையில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு போட்டுட்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு, 2 காஞ்ச வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு, அப்புறம் ஸ்கொயர் பீஸில் நம்ம வெங்காயம் நிறைய பிடிக்கும் அப்படின்னா கூட ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு வெங்காயம் மட்டும் ஸ்கொயர் பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாவை ஸ்கொயர் பீஸாக வெட்டி அதையும் போட்டுக்கோங்க. ரொம்ப அது வெங்காயம் ஃப்ரை பண்ணி அப்புறம் சிம்லா மிர்ச்சி நல்லா வேகணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்க ஒரு ஸ்பூன் அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி அதில் விட்டு அதோட சேர்த்து நல்லா லைட்டாக கிளறிக்கோங்க. இப்படி கிளறிக்கிட்டு இருக்கும்போதே இது கருகாமல் பார்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை. அந்த டைமில் நல்லா 2 ஸ்பூன் நிறைய தாராளமாக மிளகு பொடி போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து பெப்பர் சிக்கன். இப்போ பிளாக் பெப்பர் போட்டிருக்கேன்னா நீங்கள் ஒயிட் பெப்பர் இருந்தால் போட்டுக்கலாம். இந்த பெப்பர் போட்டுட்டு அந்த பெப்பரையும் கருகாமல் சிம்மிலே வச்சுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு, இப்போ இதுக்கு நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு, ஸ்வீட் சாஸ் வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு, நல்ல சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். 3 சாஸையும் நல்லா நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த டைமில் அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு, அந்த காய்கறிகளுக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுட்டு, இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க சாஸ் வந்து அதில் ஒட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா அடுப்பை நல்லா நம்ம கூட்டி வச்சுக்கலாம். சாஸு, மிளகு பொடி எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு தன்மை வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஏற்கனவே நல்லா வெந்து அழகாக சிம்மில் வெந்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த சிக்கன் எடுத்து அதில் போட்டுட்டு, இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியும் நல்லா கலக்கிட்டு அது மேல்டால ஊற்றிக்கோங்க. ரொம்ப குட்டி ரெசிபி, அழகான ரெசிபி இது. குட்டி பசங்க கூட இந்த சிக்கன் பீஸ் அப்படியே சாப்பிடுவாங்க. இது மேல்டால 1 ஸ்பூன் வந்து நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற அந்த ஆயிலை விட்டுட்டு அந்த மாதிரி லைட்டாக அந்த கரமாக இருக்கும்போது
சூடாக பேன் இருக்கும்போது அந்த ஒரு ஸ்பூன் ஆயிலை விடும்போது அந்த கிறிஸ்பி தன்மை கொஞ்சம் அழகான வலுவழுப்பாக வரும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்கள். பெப்பர் சிக்கன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குட்டி பசங்களுக்கு சப்பாத்தியோ அல்லது பாவு கூடையோ ப்ரெட்டு கூடையோ இந்த மாதிரி சிக்கன் பீஸ் வச்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஜயா கிரியேஷனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.